வெல்கம் டு சாரா வித் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, என்னோடய இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பெங்களூர். ஆக்சுவலாக நாங்கள் இன்டர்ன்ஷிப் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் டிகிரி படிச்சுட்டு இருக்கும்போது 1 இயர் கம்ப்ளீட் ஆனதும் 1 மந்த் இன்டர்ன்ஷிப் போனோம். அது எந்த ஸ்பெஷலைசேஷன் எடுத்திருக்கோமோ அது ரிலேட்டடாக போகணும். நான் ஹியூமன் ரிசோர்ஸ் ஸ்பெஷலைசேஷன் எடுத்திருந்தேன். அதனால் ஹெச்ஆர் ரிலேட்டடாக ஏதாவது இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி அந்த மாதிரி போகணும். அதுக்காக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே நாங்கள் எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பெங்களூர் போகலாம், அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு பெங்களூர் போகலான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறமா 1 மந்த்துக்கு முன்னாடி சார் கூப்பிட்டு கேட்கும்போது எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எங்கள் ப்ளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர் கேட்கும்போது அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் பெங்களூர் போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு அவர் லிஸ்ட் எழுதும்போது எங்கே போகிறீங்க எல்லோரும் அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட் நேமே சார் ஆர் சரண்யா சார் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போது சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் அங்கே பெங்களூரில் யாருக்கும் கிடைக்கல, எல்லோரும் சென்னையில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் ஒரு சென்னையில் ஒரு கம்பெனிலேருந்து கிடச்சிச்சு. அது ஃபிக்ஸ் ஆகிட்டேன். சரி ஓகே, சென்னையில் தான் போகிறோம், அந்த கம்பெனிலாம் பேசியாச்சு, இல்லை வாங்கம்மா அப்படிலாம் சொல்லிட்டாங்க. ஒரு நாளுக்கு முன்னாடி சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு பெங்களூரில் கிடச்சிருக்கு அப்படின்னு. எனக்கு பெங்களூரில் கிடச்சிருக்குன்னதும் ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருந்துச்சு, ஓகே அப்படின்னு. அப்புறம் பார்த்தா பெங்களூரா, நம்ம மட்டும் தனியாக அங்கே போய் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எப்படி நம்ம போகிறது, இது வரைக்கும் பெங்களூருக்கு நம்ம போனதே கிடையாது. பெங்களூரில் என்ன பண்ணணும், எங்கே போய் இறங்கணும், பெங்களூரில் கம்பெனிலாம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸோடு தான் இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் பெங்களூரில் என்னென்னலாம் நடந்துச்சு, பெங்களூருக்கு நான் எப்படி வந்தேன், அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.